அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அது என்னவென்றால், பிப்ரவரி 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசையானது வரப்போவதால் அன்றைய தினம் உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் நிகழ இருக்கிறது. அந்த மாற்றங்களானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், இந்த மாசி மாத அமாவாசையின் பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவேளையில் பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்கள் 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுபமான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடகராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டிலேயே ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே நிறைவு செய்ய போகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து உள்ளது. கும்ப ராசியில் புதனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த மாதத்தினை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகளும் படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். வயிறு, அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. வயிற்று பிரச்சனையால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பயணங்களின் பொழுது ஆண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்ட யோக பலத்தை பெற்று தரக்கூடியது. புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய யோகமும் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் இழுபறியாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்களை காண்பீர்கள். மேலும் மார்ச் 14ஆம் தேதி வரை எல்லா விஷயங்களிலுமே தடைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் நினைத்தது நடக்காமல் போகக்கூடிய சூழலும் ஏற்படும். வண்டி வாகனங்களில் வித்தைகளை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. தொற்று நோய் பாதிப்புகளால் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் அவசியம். எந்த காரியங்களாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம். உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கலாம். அதனை கடந்து செல்வது நல்லது. பண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு உள்ளதால் தினம்தோறும் நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் சூரியன், ராகு, 2இல் கேது இருப்பதால் தேவையில்லாமல் உங்களை குறிவைத்து டார்ச்சர் செய்ய நேரிடலாம். வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை ஓட்டுவது நன்மையை கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்து விஷயங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. ஆவேசப்படுவது, கோபப்படுவது தவிர்த்து விடுங்கள். இல்லையெனில் நல்ல உறவுகள், நண்பர்கள் விட்டு போகக்கூடிய சூழலும் ஏற்படும். கணக்கு வழக்குகள், ஆவணங்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சிறியதாக கோபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது கூட பிரச்சனைகளுக்கு பாதிப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடுவது, மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்வது போன்றவற்றை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. வாகனத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம், மனக்குழப்பங்களில் இருந்து கொண்டே இருக்கலாம். மன அழுத்தத்திற்கு மருந்துகள் உட்கொண்டு வருபவர்கள் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது.
பெண்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். செய்யாத தவறுக்காக தண்டனைகளை அனுபவிக்க நேரிடலாம். உங்கள் கூட இருப்பவர்களே உங்களை பிரச்சனைகளில் சிக்க வைக்கக்கூடிய சூழல் இருப்பதால் கவனம் தேவை. கணபதி அனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். எல்லா காரியங்களிலுமே தடை ஏற்படும் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மேலும் கணபதி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கோயில்களுக்கு சென்று பொங்கல் செய்து ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து வாருங்கள். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் விரயஸ்தனத்தில் வக்கிரமாக சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கலாம், அலைச்சல் அதிகரிக்கும். எந்த ஒன்றையும் நினைத்த மாத்திரத்தில் முடிக்க முடியாமல் போகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இடையே இணக்கமற்ற நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சிலர் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடலாம். யோசிக்காமல் ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடி உண்டாகும். உங்கள் சகாயஸ்தான அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். யோசிக்காமல் செய்த வேலைகளிலுமே ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி நிலைத்து இருக்கும். வியாபாரிகளுக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலர் குடியிருக்கும் இடத்தை மாற்றம் செய்வீர்கள். சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகலாம். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரலாம். பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 2, 3, 11 மற்றும் 12. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் கூட்டணி சேருவதால் எல்லாவற்றிலுமே தடை தாமதம் சங்கடம் என்ற நிலை உண்டாகலாம். மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். சுய ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு நன்மையான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வேலை காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவீர்கள். பிப்ரவரி 7ஆம் தேதி வரை சுக்கிரன் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் உங்களுக்குள் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைக்கு ஆளாகவும் நேரிடலாம். அதனால் விழிப்புடன் இருப்பது அவசியம். புதியவர்களை நம்பி எந்த வேலையிலும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். சப்தமஸ்தனத்தில் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் அசாத்திய துணிச்சல் உண்டாகும். புது இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகலாம். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளும் எடுக்க வேண்டும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கம் உண்டாகும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 2, 8 மற்றும் 11. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை, குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவத்தால் குணமாகும். அஷ்டம சனி ராகுவின் நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும். சப்தமஸ்தனத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்கள் தனம குடும்ப அதிபதி சூரியனும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மற்றவர்களால் உதாசீனம் செய்யப்பட்ட நிலை மாறும். பிறர் பார்த்து வியங்கும் வகையில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். அதே நேரத்தில் அந்நியர்களால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். யாராக இருந்தாலும் ஓரடி விலகி இருப்பது நல்லது. மேலும் பொன் பொருள் சேரும். நீண்ட நாள் கனவு நனவாகும்.
விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். விளைபொருள் வீடு வந்து சேரும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நன்மையை தரும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 2, 5 மற்றும் 11. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.